வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, மாரடைப்பு, புற்றுநோய் மாதிரியான ஏகப்பட்ட நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய பேபி கார்ன் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நாட்டு மக்காசோளம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் வேக வைத்து சாப்பிட்டுட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோ வேணுன்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி இந்த பேபி கார்ன் இதை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவையாக சேர்த்துட்டே வரும்போது, ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு இதை சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல பல மடங்கு அதிகமாகி அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். அதே சமயம் பீட்டா கெரோட்டின் ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிக அளவில் இருக்கிறதால கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும், கண்புரை, கிளௌகமா, மாலை கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணும். ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி கண் பார்வை திறனை நல்லா கூர்மை அடைய செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த பேபி கார்னில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நார் சத்து அதிகமுள்ள முக்கியமான உணவு இது. இந்த நார் சத்து அப்படின்றது மலசிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி செரிமானத்தை சீராக வைக்கும். அதாவது அஜீரணம் சம்மந்தப்பட்ட, செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா பேபி கார்னில் அதிகமாக இருக்குது. வளர்கிற குழந்தைகள் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருவாங்க இல்லையா, அடிக்கடி ஏதோ ஒரு வகையான ஒரு பிஸ்கெட்டோ இல்லை சமோசா இது மாதிரி ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது கான்ஸ்டிபேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா. இந்த மலசிக்கல் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை தடுக்கும் பேபி கார்ன் தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி வேக வைத்து நீங்கள் சாப்பிட கொடுத்துட்டே வரும்போது. அதே சமயம் அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக பார்த்தா வளர்கிற பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தா இப்போது ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கு இல்லையா. உங்கள் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கும் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி, ரெட் பிளட் செல்லோட அளவை எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரித்து ரொம்ப குறிப்பாக அயர்ன் டிஃபிஷியன்சி அனீமியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இரத்த சோகையை வராமல் தடுக்கணும் அப்படின்னா பேபி கார்னையும் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க. குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சரி இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு பேபி கார்ன் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். அதே சமயம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி எப்போவுமே அதிகமாகாமல் நார்மலாக கரெக்டாக பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேபி கார்ன் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும். கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் பார்த்துக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு, ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இது அத்தனையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படி இல்லைனா பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலுமே மாரடைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். இது பிபியும் நார்மலாக பராமரிக்கும். அதே சமயம் கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் நல்ல கொழுப்போட அளவையும் பராமரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படாமல் தடுத்து இதயம் உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்து இதயம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் பேபி கார்ன் சேர்த்துட்டே வரவங்களுக்கு சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்பட ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்கின் நல்ல க்ளூவாக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, முகப்பொலிவை அதிகப்படுத்தும். அதே மாதிரி தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே நாளடைவில் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப அதிக அளவில் இல்லை. பேபி கார்ன் சாப்பிட்டா தலைமுடி உதிர்வை உடனே ஸ்டாப் பண்ணலான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவில் இந்த பேபி கார்ன் அப்படின்றது ஒன்று. இதுக்கு காரணம் என்னென்னா இதில் இயற்கையாகவே ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கருவில் வளரக்கூடிய உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு உங்கள் ஆரோக்கியம் 2 பேருக்குமே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு கைனகாலஜிஸ்ட் பார்த்தா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது பேபி கார்னில் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து உங்கள் உடம்புல போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிறக்க போகிற உங்கள் குழந்தைக்கு மூளை குறைபாடு, ரொம்ப குறிப்பாக முதுகு தண்டு குறைபாடெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் கர்ப்பிணி பெண்களுக்கு மலசிக்கல் வராமல் பார்த்துக்கிறதுக்கும், ரொம்ப குறிப்பாக கர்ப்ப காலத்தில் குமட்டல், வாந்திலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான வைட்டமின் B6 அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் B6 பார்த்திங்கன்னா பேபி கார்னில் அதிகமாக இருக்குது. இது குமட்டல், வாந்திலாம் வரக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப குறிப்பாக மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் எழுந்த உடனே குமட்டல், வாந்தி, தலை சுற்றல், உடல் சோர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த வைட்டமின் B6 அப்படின்ற ஊட்டச்சத்து. அதே சமயம் பேபி கார்ன் அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் 2 முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். அது என்னென்னா, ஒன்று புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், அதே மாதிரி
குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பேபிகார்ன் கம்மி பண்ணும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் எந்த ஒரு வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி தான். ஏன்னா இந்த பேபிகார்னில் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸோட அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். பொதுவாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய லோ ஜிஐ ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரியான உணவுகளை நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டே வரும்போது உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும். இன்சுலின் உற்பத்தியும் சீராக வைக்க முடியும். பேபிகார்ன் தொடர்ச்சியாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதை உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வரும்போது உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மக்காசோளம், பெரிய மக்காசோளமும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். அதே சமயம் இந்த பேபிகார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது வேக வைத்து கண்டிப்பாக உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும், கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் பார்த்துக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதே சமயம் இதை சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் தேவையில்லாத அடுத்தடுத்து ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் கம்மியாகும். பொதுவாகவே உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நார் சத்து அதிகம் உள்ள உணவுகளையும் உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும். உங்கள் உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டும். இந்த பேபிகார்னில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். இதனால் பார்த்தா நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற உணவில் இருக்கக்கூடிய கெலோரிஸ் எல்லாம் சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைத்து குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும். பொதுவாகவே கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலச்சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணி மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் பேபிகார்ன் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் வளர்கிற குழந்தைகள், ரொம்ப குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவில் பேபிகார்ன் அப்படின்றது ஒன்று அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.